الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இந்த இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த மார்க்க சபைகளிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் கிருபையும் பரக்கத்தும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் போது கூறுகின்றான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். முஃமின்களுக்கு நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், அவர்களுக்கு அது பிரயோஜனம் அளிக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அந்த அடிப்படையில் இந்த வாராந்தம் நடைபெற்று வருகின்ற இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசப்படுகின்ற விடயங்கள் எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய முஃமின்களுடைய பட்டியலில் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் தொழுது நோன்பு நோற்று அதுபோன்று தான தர்மங்கள் கொடுத்து ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவ்வாறெல்லாம் நன்மையை செய்துவிட்டு மறுமையிலே நாங்கள் நரகம் செல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்கின்றது என்று சொன்னால், அந்த விடயம் எங்களுக்கு மிக பாரதூரமான ஒன்றாக நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் அவ்வாறு நரகம் செல்வதாக இருந்தால் அதற்கு மிக பிரதானமாக இருக்கக்கூடியது எங்களுடைய இந்த வாய், எங்களுடைய இந்த நாவின் மூலமாக நாங்கள் மறுமையிலே நரகத்தில் நுழையக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு இந்த வாய் எங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். எதன் மூலமாக? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள் அவர்கள் மக்காவிலே ஒரு ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு பல்வேறுபட்ட உபதேசங்களை செய்கின்றார்கள். அதிலே ஒரு உபதேசம் செய்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடி சஹாபாக்களிடம் பார்த்து கேட்கின்றார்கள், இது என்ன நகரம் என்பதாக கேட்கின்றார்கள். அல்லாஹ்வின் சங்கை பொருந்திய ஒரு நகரம், அந்த மக்கமா நகரத்திலே இருந்து கொண்டு கேட்கின்றார்கள், இது என்ன நகரம் என்று சொல்லி கேட்கின்றார்கள். அதன் பிற்பாடு இது என்ன மாதம் என்று கேட்கின்றார்கள். ஒரு அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்ட ஒரு துல்ஹஜ்ஜுடைய மாதம். மூன்றாவதாக இது என்ன நாள் என்று கேட்கின்றார்கள். யௌமுன் நஹருடைய அந்த நாள். கூறிவிட்டு கேள்கின்றார்கள், இந்த இவ்வளவு சிறப்புகளையும் விட இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மானம் அந்த அளவுக்கு பெரியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு மனிதனுடைய மானம் என்பது கௌபத்துல்லாவை விட சிறப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக விளக்கி இருக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய மானத்தில் கை வைப்பது என்பது எங்களுடைய கபருக்கு தாண்டியும் அது என்ன செய்யும், வந்து சேரும். அந்த அளவுக்கு பாரதூரமான ஒன்றாக நாங்கள் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் எங்களுக்கு என்ன செய்தார்கள், வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம், மற்றவர்களுடைய மானத்தில் சர்வ சாதாரணமாக விளையாடி கொண்டிருக்கின்றோம். தற்போது சமூக வலைத்தளங்களை எடுத்து நோக்கினால்
அவருடைய அந்த தன்னுடைய சொந்த பிரச்சனை என்று வரும்போது ஒருவர் எப்படி எப்படி இருப்பார்? ஒரு லோயர் மாதிரி என்ன செய்வார்? லோயர் மாதிரி அவர் வாதாடுவார். நான் ஒரு கொலை செஞ்சுட்டேன் என்று சொன்னால் அதை நியாயப்படுத்துறதுக்கு நாங்க என்ன செய்வோம்? அதுக்காக செஞ்சோம், இதுக்காக செஞ்சோம், அப்படி இல்ல இப்படி இல்ல என்று வாதாடுவோம். ஆனா ஏனையவர்களுடைய விடயம் என்று வரும்போது நாங்க ஜட்ஜாக மாறி விடுவோம். இது பிழை, இது சரி என்று நாங்க என்ன செய்யறோம்? ஜட்ஜாக மாறிவிடுகின்ற ஒரு துர்பாக்கிய நிலைதான் இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய சமூகத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏராளமானவர்கள் மற்றவர்களுடைய மானம் என்று வந்தால் அவர்களுக்கு விளையாட்டு, அவர்களுக்கு ஒரு என்ன, இது சரியா பிழையா அதெல்லாம் பார்க்கறல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கேள்விப்படுவது எல்லாம் பேசுவது பொய் என்பதற்கு அதுதான் சான்று. நம்ம கேள்விப்படுறோம் தானே, சமூக வலைத்தளத்துல வெறும் வந்தோன்னு நாம என்ன செய்யறோம்? வந்தோன்னு ஞாபகம் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, நம்ம கிட்ட கேட்பாங்க, என்னத்துல பாத்தீங்க நியூஸ்? அந்த சமூக வலைத்தளத்துல பாத்தீங்க, கேள்விப்பட்டோம். அந்த கேள்விப்படுறதுதான் பொய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே நாம் என்ன செய்யணும்? இது தவிர்த்து கொள்ளணும். இவைகளை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த பாவம் ஒரு மனிதனுடைய மானத்தில் விளையாடுவது எந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விடயம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் போகும்போது ஒரு இடத்திலே பார்க்கின்றார்கள், ஒரு மனிதர் அவருடைய நகங்கள் செம்பால ஆக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய முகத்தையும் அவருடைய மேனியையும் அந்த செம்பாலான அந்த நகத்தால அவர் கிழிச்சு கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஏன் இவர் தன்னைத்தானே நோவினை செய்து கொண்டிருக்கின்றார், இவர் யார் என்று கேட்டவுடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இவர்தான் உலகத்திலே மற்ற மனிதர்களுடைய இறைச்சியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர், மற்ற மனிதர்களுடைய மானத்தில் விளையாடி கொண்டிருந்தவர் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அதுபோன்றுதான் அபூதாவுதிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு மனிதன் மற்றவர்களுடைய மானத்தில் விளையாடிய மனிதனுடைய அந்த நரகத்தினுடைய இருப்பிடம் எப்படி இருக்கும் தெரியுமா? வேதனை எல்லாம் இரண்டாம் கட்டம், ஆனால் அவனுடைய இருப்பிடம் சீலும் சலமும் நிறைந்த ஒரு இடமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களை தங்க வைப்பான் என்பதாக அபூதாவுதிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்றவர்களுடைய மானத்தில் கையளிப்பது சர்வ சாதாரணமாக இப்போது செய்து கொண்டிருக்கின்றது. சமூக வலைத்தளத்தை எடுத்தால் அவர்களுடைய விடயங்களை அப்லோட் பண்ணுவதை விட ஏனைய மனிதர்களுடைய விடயங்களை அப்லோட் பண்ணுவது, ஏனைய மனிதர்களுடைய அந்த மான விடயங்களில் கையடிப்பது என்பது சர்வசாதாரணமாக இடம்பெறுகின்றது. நமக்கு தெரியும், அண்மையில கூட என்ன நடந்துச்சு? ஒரு மார்க்க அறிஞருடைய ஒரு விடயம் சர்வசாதாரணமாக பகிரப்படுகின்றது. அவர் பிழை செய்தாரா, சரி செய்தாரா, அல்லது அவருடைய பக்கம் நியாயம் இருக்கின்றதா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விஷயத்தை பேசுமாறு நம்மகிட்ட யாரு கேட்ட? இப்ப நாம இந்த நாட்டுல இருக்கோம், யாராவது ஒரு ஆள் இதை பத்தி பேசுங்கன்னு செல்லப்பட்டுச்சா? உதாரணமாக நம்ம என்ன செய்வோம்? இந்த இதுல ரெண்டு வகைப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். உதாரணமாக அந்த நபர் என்ன செய்தார்? பிழை செய்தார் என்று சொல்லி கொஞ்சம் பேர், அவங்க என்ன செய்யற, மத்த பாட்டிக்கு என்ன செய்யற, மத்த நபர்களை சுத்தவாளியாக கண்டி வர பிழை காண்ற. நம்முடைய இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யற, இவர் சரி அவர்களை பிழை காண்ற. பார்க்கமா இல்லையா? இப்ப செல்லுவாங்க, சில விஷயங்கள் செல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா, ஊர் ரெண்டு வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துட்டு சொன்னா இடையில இருக்கிறார்களுக்கு இது என்ன, ஒரு தீனி மாதிரி இடையில இருக்கிறார்களுக்கு இதான் தீனி. இப்ப ஒரு சில நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் கூட இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார்கள், அதுபோல பேஸ்புக் பேஜ்கள் வச்சிருக்கிறார்களுக்கு என்ன, இதை பேசணும் கட்டாயம். என்ன காரணம்? அவன் பேசுறது அவனுக்கு நியாயம் கிடைக்கணும், இவனுக்கு நியாயம் கிடைக்கணும் பேசுறல்ல,
அவன் யூடியூப் சேனல்ல இப்ப ட்ரெண்டிங்கா போற விஷயத்தை தூக்கி போட்டு அவன் வைத்து வளர்க்கணும், அவனுக்கு காசு வரணும், அவன் சம்பாதிக்கணும் என்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம முஸ்லிம் உம்மத்துகள் இப்படி பார்க்க ஏராளமானவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரு சரி போல இது நம்ம பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. நமக்கு நம்மோட அமல செய்யறோம், நமக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கானா, அது நம்மோட வேலைகளை பார்த்துக்கிட்டு போக வேண்டியது நம்மோட கடமை. மாறாக அவரு சரியா இவரு சரியா, அவரு சரி செஞ்சுப்பாரா இவரு சரி செஞ்சுப்பாரா, பிள்ளையாகவே இருக்கட்டும், ஒரு ஆள் பிள்ளை இருக்கட்டுமே, பிள்ளை இருந்தா என்ன பிரச்சனை? சஹாபாக்கள் பிள்ளை செய்யலையா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல சஹாபாக்கள் நாம என்ன சொல்றோம்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, நாங்களும் பொருந்திக்கொண்டோம், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக்கொண்டோம். அப்படிப்பட்டவர்கள் விபச்சாரம் செய்தார்கள், கல்லறிந்து கொலை செய்யப்பட்டார்கள். இத்தனைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் யார்தான் பிள்ளை செய்யல? ரசூலுல்லாஹ் செய்யலையா? அப்படியே பிள்ளை செய்யாத ஒருத்தர் மார்க்கத்தை பரப்ப மலக்குமார இறங்கிக்கலாமே. அல்லாஹ் பிழை செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் பிழை செய்வோம். நாம செய்யற பிழைகளை அல்லாஹ் அந்த நபரும் பார்த்துக்குவார். நாம வெறுமனே பேசி அவர மனதை புண்படுத்தி இவர மனதை புண்படுத்தி நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இவைகளை நாம் என்ன செய்யணும்? முற்று முழுதாக தவிர்த்து கொண்டுறோம். நாளைக்கு நாம் என்ன செஞ்சிருவோம்? பேசி போட்டுருவோம். ஒரு விஷயத்தை பேசி போட்டுருவோம். பேசி முடிஞ்ச என்ன நடக்கும் தெரியுமா? அவர் சரி ஒழுங்குற இரண்டாவது. ஆனா அவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் நம்மளை என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்க மாட்டான். அந்த நபர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் நம்மளை மன்னிக்க மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு பாவம் இது. எனவே நாம் என்ன செய்யணும்? இந்த விஷயங்கள் இருந்து தவிர்த்து கொள்கிறோம். நாம தொழுகிறோம், வணங்குறோம், இபாதத் செய்றோம், எல்லாம் மத்தாக்கள் ஏராளமானவர்கள் என்ன செய்வாங்க? அமலே செய்ய மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம அவனை பத்தி என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. இவர்களை பத்தி நாம என்ன செய்யக்கூடாது? நம்ம அவனுங்களை பத்தி கேட்டு அவங்களுக்கு நன்மைகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மனோநிலைக்கு நம்ம வந்து விடக்கூடாது. நாம நினைப்போம் இப்ப நாம என்ன செய்யறோம்? கதைக்கு தானே, தெரியாதானே, ஒத்தருக்கு தெரியாதானே. நாளைக்கு அல்லாஹ் மறுமையில என்ன செய்வான்? மறுமையில வேற வைப்பான். அவனை வேற வச்சு நாம அவனை பத்தி கேட்டது எல்லார் மத்தியிலையும் அல்லாஹ் என்ன செய்வான்? கூறி இவர் உன்னை பத்தி இப்படி கதைச்சார் என்று சொன்னா அவர் அந்த டைம்ல என்ன செய்வார்? ஒரு மனிதன் நரகத்துல அந்த மறுமையில அல்லாஹ் என்ன செய்வானா? ஒரு மனிதனை கூட்டிட்டு வருவானா? அவன் நிறைவாகவே நன்மைகளை கொண்டு வருவான். நிறைவாகவே நன்மைகளை கொண்டு வந்து அவனுக்கும் அந்த சொர்க்கத்துக்கு இடையில சொற்ப இடைவெளிதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தனை கடைசியாக மற்ற மனிதனுக்கு செஞ்ச அந்த அநியாயம், அவனுடைய மானத்தில் விளையாடியது, இவையெல்லாம் காரணம் காட்டி காட்டி கொஞ்சம் கொஞ்சமா நன்மைகள் அல்லாஹ் என்ன செய்வான்? இவருக்கு வழங்குவான். கடைசியாக அந்த சொர்க்கத்தின் வாசல்ல போய் நின்றவருக்கு சொர்க்கத்துக்கு போக இல்லாம போய் அவர் நரகத்தில் அல்லாஹ் போடுவான். மற்ற மனிதர்களுடைய அந்த விடயங்களில் விளையாடுவதனுடைய விபரீதம் இதெல்லாம். எனவே அன்பு அந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தொழுகிறோம், வணங்குகிறோம், தான தர்மங்கள் கொடுக்கிறோம், ஏனைய விடயங்களில் உன்னிப்பாக இருக்கின்றோம். அது போன்று மற்றவர்களுடைய மானத்தில் விளையாடுவது, குறிப்பாக இந்த இடத்திலே இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமூக வலைத்தளத்திலே அக்கவுண்ட் இருக்கிறது, Facebook இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், ஐஎம்ஓ இருக்கும், யூடியூப் இருக்கும். இப்படி பயன்படுத்தக்கூடியவர்கள் அனைவரும் இதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஒருவருடைய மானம் விடயத்தில் வருகின்ற போது அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மற்றவரிடத்தில் இவர் சம்பந்தமான ஒரு ரெக்கார்டு இருக்கு சொன்னா அதை எப்படி கேட்கலாம், அதை எவனிடம் எப்படி எடுக்கலாம், அதை கொஞ்சம் அனுப்புங்க. இதெல்லாம் என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ளணும். இந்த விடயத்தை எல்லாம் விட்டு என்ன செஞ்சிரோம்? அந்த மனோநிலையை விட்டே நாம இல்லாமல் ஆகிறோம். அப்படி எங்களுக்கு அந்த மனோநிலையை மாத்தேல, அதை பார்க்கறதுக்கு துடிக்குது, அதை ஷேர் பண்றதுக்கு மனசு துடிக்குதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு சமூக வலைத்தள பாவனை எங்களுக்கு தேவை.
எனவே நாங்கள் என்ன செய்யணும்? இந்த விஷயத்திலிருந்து தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.